விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறப்ப பெரிய அரசியல் அனுபவம் உள்ள வச்சிருக்காங்க. இந்த கூட்டம் நடத்துறப்ப அனுபவம் உள்ள ஆட்கள் தான் சொல்லியிருப்பாங்க. இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும், இத்தனை பேருக்கு அந்த வாட்டர் பாட்டில் கொடுத்தோம். யாருக்குமே தெரியலையே, எந்த அனுபவமும் இல்ல. ஒரு சினிமா பிஆர்ஓ நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்றாரு. ஒரு சினிமா டயலாக் ரைட்டர் வந்து அவருக்கு அரசியல் வசனம் எழுதி கொடுக்குறாரு. கரூர்ல வந்து லாரி கட்டுவாங்க, கரூர்ல மழை இருக்கு, கரூர்ல வந்து முட்டை நல்லா இருக்கும், இதெல்லாம் பேசுற பேச்சு. அது பேச வேண்டிய விஷயங்கள் நல்லா இருக்கு. ஜிஎஸ்டி பாதிப்புனால கரூர்ல ஏகப்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் மூடி போச்சு. அதை பத்தி பேசிருக்கீங்களா? ஆக்கப்பூர்வமா பேசிருக்கீங்களா? எதுவுமே இல்லை. கரூர்ல முட்டை நல்லா இருக்கும், கரூர்ல வந்து பஸ்ஸுக்கு பாடி கட்டுவாங்க, இங்கே வந்து நிறைய தொழில் இருக்கு, இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை மழை இருக்கு. இது அங்க இருக்க மக்களுக்கு தெரியாதா? அந்த மக்கள் வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு, சிறு தொழில்கள் முடங்கி போயிருச்சு. கொரோனா காலம், அதுக்கு பிறகு ஜிஎஸ்டி, மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியா இருக்கக்கூடிய கரூர்ல மிகப்பெரிய அளவுல பின்தங்கி இருக்கு. இதுக்கெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வேன்? மத்திய அரசோடு பேசி கரூர்ல இருக்கக்கூடிய சிறு தொழிலுக்கு ஜிஎஸ்டிக்கு விலக்கு வாங்கி தருவேன், இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் சப்சிடி கொடுப்பேன், இலவச மின்சாரம் கொடுப்பேன். இதெல்லாம் தெரிஞ்சு பேசுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சனா அரசியல்வாதின்னு சொல்லலாம். ஒன்றும் இன்னைக்கு வரைக்கும் அரசியல்வாதி கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கும் போறது, அந்த ஊர்ல பெரும் மதுரைக்கு போறதா, மதுரையில் ஜிகர்தண்டா நல்லா இருக்கும், பன் பட்டர் ஜாம் நல்லா இருக்கும், பருத்தி பால் நல்லா இருக்கும், மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, தெற்கு வாசலில் தர்கா இருக்கு, அவங்க சர்ச்சு இருக்கு, எல்லாரும் ஜாமி கும்பிடுங்க, சர்ச்சுக்கு போங்க, நன்றி வணக்கம், ஒரு 3 நிமிஷம். இதுக்கு காலில இருந்து ஒருத்தர் நிக்க வச்சிருக்கீங்க. இப்போ எந்த அரசியல் அடிப்படை அறிவில்லாத ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இது யாருக்கு ஆபத்து? 39 பேர் உயிர் போயிருக்கு. ஒன்றும் அரசியல் செய்யணுமா விஜய் அப்படிங்கிறது விஜய் யோசிக்கணும். உங்களுக்கு அரசியல் வரல, அரசியல் தெரியல, அரசியல் செய்ய பயப்படுறீங்க. தயவு செய்து மக்களை காப்பாற்றுறதுக்கு நீங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இவ்வளவு உயரத்துக்கு வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி விசுவாசம் என்னன்னா, பேசாம அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு படத்தில் அடிக்க போங்க. ஏன்னா உங்க அரசியலுக்கு நீங்க அன்ஃபிட்.